எடுக்கிறேன்ப்பா தள்ளாதீங்க, இங்க பாருங்க, தள்ளாதீங்க முதல்ல. எதுக்கு தள்ளுறீங்க? கேமரா வீசி போட்டாரு. அடுத்து ஜுடிஷியல் அதுக்கடுத்து நம்மதான். வணக்கம் சார், நாங்கள் கொடைக்கானல்ல வந்திருக்கோம். நாங்கள் வந்துட்டு ஆர்காட் அமெரிக்கா மிஷினரிஸ் எங்களுக்கு ஜென்ரேஷனாக கொடுத்த ப்ராப்பர்ட்டியில் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு 80 ஆண்டுகளாக அங்கே தான் நாங்கள் குடியிருந்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதோட எங்களோட 4th ஜென்ரேஷன். ஸோ இது அஃபியரிங்காக வந்துட்டு சேசேக்காரங்களும் கோடை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்காரங்களும் எங்ககிட்ட வந்துட்டு தகராறில் ஈடுபட்டாங்க. அப்போ நாங்கள் வந்துட்டு ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் பெட்டிஷன் போட்டு ஹைகோர்ட்டில் நாங்கள் அப்பியர் ஆனோம். அப்பயும் எங்களுக்கு ஒரு முடிவு கொடுத்தோம். இவங்க வந்துட்டு எங்களை டார்ச்சர் பண்ணுறது, ப்ரிட்டன் பண்ணுறது, அப்புறம் அடிக்க வர்றது, ஒரு 200 பேர்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டு கொலை மிரட்டல் விடுறது. எங்கள் பேக்ரவுண்ட் வந்துட்டு நாங்கள் 4 பேர் மட்டும்தான். பட் எங்களுக்குன்ற சப்போர்ட் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்கேஸ் நாங்கள் எந்த சைடில் நாங்கள் போய் நாங்கள் ஆக்ஷன் எடுத்தாலுமே அதை அவங்க வந்துட்டு பொருள்படுத்தாமல் இது வந்துட்டு பொய்யா நீங்கள் செய்றீங்க அப்படின்னு சொல்லி எங்களை ப்ரிட்டன் பண்ணி ஒரு கார்னருக்கு அவங்க தள்ளுறாங்க. நாங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாலுமே சரி, அதை பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் நீதி கேட்டு நாங்கள் ஐஜி சார் கிட்ட வந்துட்டு நாங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுக்கலான்னு வந்திருக்கோம். உள்ள காவல்துறை அனு கொடுத்தீங்க? அவங்க கிட்ட எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டோம் சார். அப்படி இருந்தாலும் அதுக்கு இன்னும் எங்களுக்கு ஆக்ஷன் நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கவே கிடையாது. இது மூலியமாவே புகழேந்தி ஐயா பெஞ்ச்லயுமே உட்காந்து எங்களுக்கு சாதகமா முடிஞ்ச இடம்னு நாங்க சொல்லியாச்சு. அப்படி இருந்தும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எந்த உரிமையோட அவங்க குடியிருக்கிற இடத்துக்கு வந்து மிரட்டுறாங்க சார்? அவங்க வச்சிருக்கிறது வந்துட்டு ஒரு போலியான டாக்குமெண்ட் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இதுதான் இந்த சொத்துக்கான ஆவணங்கள்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் சொல்றாங்க. பட் இவங்க வந்துட்டு இதுக்கான ஆவணங்கள் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால நாங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிடுறாங்களே தவிர்த்து ஏன் இந்த ஃபேமிலி நீங்க ரிக்ரெட் பண்றீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. நாங்க போய் நின்னாலும் எந்த நடவடிக்கையும் நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. என்னோட பேரு ஹெலன் மேரிங் சார். கேஸ்ட் ரீதியாவும் வந்துட்டு எங்களை ப்ரிட்டன் பண்ணிட்டு ஒரு கார்னர் பண்ணி பேசுறாங்க சார். இதையும் இத்தனைக்கும் அவங்களோட சபைக்காரங்க தான் நாங்களும் அப்படின்றது அவங்க வரவங்க கிட்ட இருந்தே சபைக்காரங்கன்றது பார்க்காம கூட அந்த சபையில இருந்தே எங்களை நீக்கிட்டாங்க. மொத்த பேருமே எங்களுக்கு அகேன்ஸ்டா ஆக்குற மாதிரியும் பண்ணி விட்டாங்க. அதனாலயே எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆதாரபூர்வமா அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. எங்க கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போலி ஆவணம் எல்லாத்தையுமே காமிச்சு ஒரு புது ஸ்டோரிய கொண்டு வந்துட்டு இல்ல இவங்க பொய்யான காரவங்க, அதனால வந்துட்டு இவங்க ப்ரிட்டன் பண்ணி எங்களை வெளியே அனுப்பணும் அப்படின்ற நோக்கத்துல வராங்க. அடிக்கடி இப்படிதான் போன February 18ஆம் தேதி கூட ஒரு 200 பேர் வந்துட்டாங்க. வந்து எங்க அப்பா அம்மாவை அடிச்சு தள்ளி விட்டுட்டு அம்மா பிடிச்சி தள்ளி விட்டு இதுவே நாங்க போய் ஸ்டேஷன்ல போய் பதில் சொல்றோம். அதை கேட்க மாட்டாங்க. எங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாதுமா அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனாலதான் நாங்க வந்துட்டு ஐசியாவை பார்த்து புகார் கொடுக்கலான்னு வந்திருக்கோம். வணக்கம், என் பேர் மாலின், விடுதலை சிறுத்தை கட்சியின் மதுரை சிவகங்கை மண்டல செயலாளர். இப்போ அந்த புகார் கொடுக்க வந்திருக்க கொடைக்கானலை சேர்ந்த சாலமனும் ஜெயந்தி அவர்களும் கொடைக்கானலில் சிட்டிக்குள்ள ஒரு 80 ஆண்டுகளாக அவங்க 4 தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அது வந்து அமெரிக்கன் மிஷினரி வந்து அவங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு சிஎஸ்ஐ நிர்வாகம் வேறொரு தனியார் பள்ளிக்கு அந்த இடத்தை கையகப்படுத்தி கொடுக்குற முயற்சியில் இருக்கு. தொடர்ந்து அவங்க மேல பொய் வழக்க போட்டு, குறிப்பா சொல்லணும்னா காளான் என்ற வழக்க போட்டு 3 பெண் குழந்தை, இவங்க மூணு பெண்களையும் வந்து சிறைப்பிடித்திருக்கு கொடைக்கானல் காவல்துறை. இது ஏற்கனவே வந்து மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சில் இந்த வழக்கு வந்தபோது நீதியரசர் புகழேந்தி அவர்கள் வந்து காவல்துறைக்கு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையோட இந்த வழக்கை வந்து சொல்லி கண்டிச்சு இவங்களுக்கான நிவாரணம் ரெவடி கிடைக்கணும், இவங்க அந்த இடத்துல தான் குடியிருக்கணும், இவங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவே இருக்காரு. ஆனால் இப்போது வரைக்கும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. குறிப்பா திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை, கொடைக்கானல் காவல்துறை சிஎஸ்ஐ சர்ச் நிர்வாகத்துக்கு ஆதரவா இருக்காங்க. ஏனென்றால் ஒரு சில சிஎஸ்ஐ நிர்வாகத்துக்குள்ள இருக்கிற சாதி மனோபாவத்துடன் தான் இந்த அதை அணுகுறாங்க. ஏன்னா இவங்க பட்டியலிருந்து ஒப்பை சேர்ந்தவங்க, ஒரு தாழ்த்தப்பட்டவன் இவ்வளவு பெரிய இடத்துல குடியிருக்கிறதா என்ற அடிப்படை காரணம் தான் ஒழிய மற்ற வேற காரணமே கிடையாது. இதே தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியா முழுக்க நிறுவனங்களுக்குள்ள சிஎஸ்ஐ சர்ச்சை போன்ற நிறுவனங்களுக்குள்ள மற்ற சாதிலாம் இருக்காங்க, மற்ற சமூகங்களும் வாழ்றாங்க. அவங்களுக்குலாம் இப்படி நெருக்கடி கொடுக்கறது கிடையாது. ஆனால் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் 4 தலைமுறை அங்க இருக்கிறாங்க, அதை எப்படி நகர்த்தி விடணும், அவங்க எப்படி வெளியேற்றணும்னு சொல்லி இரவு நேரங்களில் போய் பெண்கள் கூட பாராம அவங்கள கொச்சைப்படுத்தி பேசுறது, அடிக்கிறது, குறிப்பா ஜெயந்தி அவர்களை வந்து காலில் மிதிக்கிறது, ஒரு ஃபாதர் சர்ச்சு கிறிஸ்துவ நிறுவனங்கள் மிஷினரிகள் இருக்கப்படி ரவுடி மாதிரி நடந்துக்கிறது தான் வேதனை அளிக்குது. ஆகையால இன்னைக்கு வந்து ஐஜியை பார்த்து புகார் கொடுக்க வந்திருக்கோம். இதை ஊடகங்களும் பத்திரிகைகளும் இவங்களுக்கான ஒரு நீதியை கிடைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் மாலின், விடுதலை சிறுத்தை கட்சி மதுரை சிவகங்கை மண்டல செயலாளர்.